ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். சரி, ஓகே, நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். உடனுக்குடனான அப்டேட் உங்களுக்காக கிடச்சிட்டே இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்துலேருந்து எல்லாரும் போயிட்டு மல்லியோட அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நாகுன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் மல்லியோட அண்ணாவும் நாகும் வெளியே எல்லாம் வராங்க குடும்பத்தோட. பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, ஏன் நேற்று கூட கோயிலுக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் என்கிட்ட அதை மறைச்சேன், என்கிட்ட மறைக்கணும் உனக்கு எப்படி தோணுச்சு, இந்த அளவுக்கு தைரியம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு ஊருக்காரங்களா கேட்குறாங்க. இதை கேட்டால் மல்லியோட அண்ணாவோ, என்னாச்சு, நான் எதுவும் பண்ணலையே, அப்படி என்ன தப்பு நடந்துச்சு சொல்லுங்கள், நான் எதுவும் மறைக்கலையேன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஊருக்காரங்களாம் சேர்ந்துட்டு, இல்லை இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கானா எங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ மறைச்சிருக்க, நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் நாகுவும் மல்லியோட அண்ணாவும், கூடவே மல்லியோட தங்கச்சி தம்பி எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்காரங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், என்ன நீங்கள் அங்கே முழிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள், உங்கள் தங்கச்சி வேலை அங்கே மெட்ராஸில் போய் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மல்லியோட அண்ணாவோ, அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க. நாகும் கூட சேர்ந்து ஆமாம் நல்லா வேலை இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம மல்லியோட குடும்பத்துக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு நம்ம குண்டுப்பாட்டி வந்து நிறைய மேட்டரை போட்டு விட்டு போயிட்டாங்க. இது தெரியாதான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் சுடுதண்ணியை கையில் கொட்டிக்கின்னு சுட்டுக்கினாங்க. அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. என்ன தாங்க நடக்குது சீரியலில்? ஒரு சீரியலில் ஒரு இடத்துல சண்டைனா பிரச்சனை இல்லைங்க, சீரியல் ஃபுல்லாக சண்டைனா என்ன பண்ணுறது? என் குடும்பமும் அந்த குடும்பம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அப்பா தனியாக பூ இருக்கிறாரு, எங்கள் அம்மாவை கூட்டா வரமாட்டாங்க, ஏன்னு கேட்டால் நான் வேலைக்கு போகிறேன்னு சண்டை போட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம அடுத்த மேட்டருக்கு போவோம். அதனால் கோவம் வந்த ஊருக்காரங்கள்லாம், இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க, நீ உன் தங்கச்சி ஓடி போய் இன்னொருத்தவங்களுக்கு வப்பாட்டியாக இருக்கா, அப்படி இருக்கிறப்ப நீ கோயிலுக்குள்ளெல்லாம் வரலாமா? இந்த ஊருக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு எப்படி நீங்கள்லாம் நிம்மதியாக இருக்கீங்க? வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறியா, இல்லை களி திங்கிறியா, கீரை குழம்பு போட்டு சாப்பிட்றியா, சட்னி சாப்பிட்றியா, புதினா சட்னி சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட நம்ம நாகோ, இல்லைங்க ஐயா, நான் சோறு தான் செஞ்சு போடுறேன், வேணா பாருங்கள் இருக்குது, வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க. இதனால் காண்டான ஊருக்காரங்களும், என்ன நக்கலா எங்களை பார்த்தா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அவன் தங்கச்சி, இனிமேல் உங்கள் குடும்பம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே போங்கன்றாங்க. உடனே நம்ம மல்லியோட அண்ணாவோ, நாங்கள் எங்கே போவோம், உங்களை விட்டா இந்த ஊரை விட்டா எங்களுக்கு வேறு எதுவும் நாதி இல்லையே, நாங்கள் எங்கே போகிறது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் இதை ஒத்துக்காத ஊருக்காரங்களும், முடியாது, நீ போய் தான் தெரியணும்னு சண்டைக்கு வம்பிழுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் நாகுவோ நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. நாகுக்கு சொல்லியா கொடுக்கணும் அழுறதை பற்றி, அழுறாங்க அழுந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க தான் கல் நெஞ்சாச்சு, அதனால் யாருக்கும் மனசு கரையிலைங்க. அதனால் நீங்கள் ஊரை விட்டு போய் தான் ஆகணும், இனிமேல் இந்த ஊரில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுறாங்க. அந்த பசங்கள்லாம் ஒரு பக்கம் அழுதுங்க. சரி, ஓகே, இதோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி, யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, லைக் பண்ணி ஷேர் பண்ணலையோ பண்ணிவிடுங்க. டாட்டா, see you, bye bye, and one more thing, good morning.